நிச்சயமா அது எப்படின்னா பிரிவினையை தூண்டும் என்பது தானே சொல்ல வர்றாரு. பாரத பிரதமர் என்ன சொல்றாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நீங்க அதுல பல குழப்பங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதனால அது மாதிரி அந்த மாதிரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நிச்சயமா பிரிவினவாதத்தை தூண்டும், ஒரு சமநிலையை உருவாக்காது, அந்த அந்த பிரச்சனை வரும் என்பதை தான் அவர் சொல்றாரு. அதனால அது நிச்சயமா அவங்க முதல்ல சொன்னது தான், காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல ஃபர்ஸ்ட் சொன்னதே தான். சோசியோ எக்கனாமிக் சென்சஸும் இந்த மாதிரி சாதிவாரி சென்சஸும் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது. எல்லா சாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவங்க அந்த கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு போது கணக்கெடுப்பு அவங்க என்ன சொல்ல வராங்க, ஒரு சாதி வாரியாக கணக்கெடுக்கிறோம், சமூக பொருளாதார கணக்கெடுக்கிறோம். ஒருத்தர் 1 லட்ச ரூபா வச்சிருப்பாரு, ஒருத்தர் 10 ரூபா வச்சிருப்பாரு. 1 லட்ச ரூபா வச்சிருக்கிட்டு புடிங்கி இவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு உழைக்கிற மக்களை உழைக்கிறதுக்கான வேலையை செய்ய வைக்கணும். நீங்க புடுங்கி கொடுக்கறதுல எந்த விதமான பலனும் இல்லைன்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. நீங்க அந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அது தேவையற்றது. இப்ப நீங்க உழைக்காம இருக்கிறவங்களும் நீங்க உழைக்காமலே இருங்கன்னு சொல்ற மாதிரி, இலவசத்தை கொடுத்து ஏமாத்துற மாதிரி, அவர்களையும் உழைக்க வைத்து மேலே கொண்டு வாங்க, படிக்க வைங்க, மேலே கொண்டு வாங்க, எல்லோரையும் சமநிலையை கொண்டு வாங்க, பொருளாதாரத்தில் எல்லோரும் உயர வேண்டும் தான் சொல்றாரு. தவிர இது குறிப்பா இந்த தமிழ்நாட்டில் சாதிகள் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவர் போகவே இல்லை. இவருடைய எண்ணத்தை சொல்றாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். கூட்டணின்றது தேர்தல் கூட்டணி, இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே ஏற்றுக்குவாங்கன்னு அவசியம் கிடையாது. நான் இவர் என்ன இந்த தற்போதைய சூழல், தற்போதைய பிரச்சனை என்னன்னா, இதன் அடிப்படையில் ஒரு பிரிவினத்தை தூண்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக இவர்கள் வேஷம் போடுறாங்க என்பதை தோலிடுத்து காட்டுவதற்காக தான் அதை சொல்லியிருக்காரு அவர். இப்போ ஒரு உதாரணம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல ஷாஜகான் தலைமையில சொத்துக்கள் அகபரிக்கப்பட்டிருக்கு, நகைகள்லாம் பிடுக்கப்பட்டிருக்கு, நிலங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது பெண்கள் நகைகள்லாம் அடமானம் வச்சு அதெல்லாம் மீட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தாலிக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி இதுல கோடிட்டு காட்டுறாரு. அதாவது இவங்க இந்த மாதிரி பண்றதுனால ஒருத்தர் சொத்தை ஏற்கனவே அவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, டெபாசிட் ஸ்கீம் வச்சாங்க. அப்புறம் நான் ஒரு நிறைய சொத்து வச்சிருக்கவங்க பட்டியல் எடுத்தேன். நீ 2 வீடு வச்சிருந்தேன்னா 1 வீடு தான் ஒன்று வச்சிருக்கணும், நீ இதுக்கு மேலே வருமானம் வச்சு இவ்வளோ வச்சு, அப்போ உழைக்கிறவனும் உழைக்காம போயிடுவான். நீங்க இருக்கிறவன்ட்டு பிடிங்கி இல்லாத கொடுக்கும்போது உழைக்கிறவன் உழைக்காம போயிடுவான், உழைக்காம இருக்கிறவனும் உழைக்காமலே இருந்துருவான். எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அது மாதிரி தவறான கொள்கைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இது தவறு. இது தாஜா அரசியல் சொல்றாரு. அதாவது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அது தாஜா அரசியலை பண்றாங்க. அந்த மாதிரி அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம் தான் சொல்றாரு. நீங்க கேட்ட கேள்வி ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த மாதிரி சொல்றாங்கன்னாக்கா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்பது அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய சாதி அடிப்படையிலான சில கணக்குகளை பார்ப்பதற்காக இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஒரு சமமான ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். அண்ணாமலை சொன்னது உண்மை. இவர் விவரம் தெரியாம பேசுறாரு. கணத்தை காணம்னா காணம் தான் சொல்லுவோம். பாஜகவுக்கு துணை இருக்குதா, நீங்க நம்புறீங்களா? நீங்க அவர் உங்களுக்கு யதார்த்தம் புரியும். ஆளுங்கட்சிக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் 7ஆம் பொருத்தம் உங்களுக்கு தெரியும். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றணும்னு சொல்லி தானே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கு தலைவர் அண்ணாமலை தலைமையில. அது எப்படி அவர் சொல்லுவாரு? அவரு அரசியல் பண்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அதுல நாங்களும் வேலை செய்யறோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தெரியும். வேற என்ன சொல்ல முடியும்? அவரு அதிமுகவும் பாஜகவும் கூட்டுன்னு சொல்ல முடியுமா? அவரால் மாத்தி தான் சொல்லணும். அதனால அவர் அரசியலுக்காக செய்கின்ற ஒரு புகார். அதாவதுங்க, நாங்க 2 விஷயம் தான் சார் வச்சிருக்கிறோம். அதாவது எல்லா தொகுதியிலும் நிறைய போயிருக்கு. நான் என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன். ஏன்னா தலைவர் அண்ணாமலை தொகுதியில 1 லட்சம் சொல்லியிருக்காரு. என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா, ஒரு பூத்துல எத்தனை வாக்குகள் பதிவேற்றம் செய்யப்படாம விடுபட்டு இருக்கோ அவங்க பேரு, அவங்க ஓட்டர் ஐடி, இதை நாங்க கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணிட்டு ஒரு புகார் கொடுக்க போறோம். இது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை, உங்களுக்கு தெரியும். 1456 பூத்துல நாங்க கலெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கிறோம். கலெக்ட் பண்றோம், கம்பேர் பண்றோம். இந்த தேர்தலில் புது தேர்தல் வாக்காளர் பட்டியல் இல்லை, இதுக்கு 3 மாசம் முன்னாடி போட்ட வாக்காளர் பட்டியல் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால எல்லா பேரையும் எடுத்து நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம். அனுப்பிட்டு இவர்களுடைய பெயர் புதிய வாக்காளர் பட்டியலில் ஏன் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லுன்னு கேட்க போகிறோம். அவங்க காரணம் சொல்லணும். நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு ஓட்டு வந்திருக்குன்றது 2வது. நாங்கள் பார்க்கல, ஓட்டு வரல, நாங்கள் ஓட்டு போடல, ஓகே. நீ ஏன் எடுத்த, என்ன காரணத்துல என் ஓட்டை எடுத்தீங்க? நான் செத்துட்டேன்னு சொல்றியா, இல்லை நான் ஊரை விட்டு ஓடிட்டேன்னு சொல்றீங்களா, இல்லை என்ன எனக்கு ஓட்டே வேணாம் நான் எழுதி கொடுத்து என்ன சொல்றீங்க? எதுக்காக அந்த பேர் எடுக்கு? அப்போ
அதிகாரி அந்த அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்த வேண்டுமென்றே எடுத்தாரா, திட்டமிட்டு சதி செய்து எடுத்தாரா, யாராவது சொல்லி எடுத்தாரா, அவர் விருப்புல எடுத்தாரா, இல்ல கவனக்குறைவா எடுத்தாரா, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்லாம் இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். இதுதான் எங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன். பதிவு ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், எல்லாம் கொடுத்துருப்பாங்க சார், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் தான் சொல்றேன், நாங்களே கவனக்குறைவா விட்டுட்டோம் கூட வச்சுங்க. ஒரு வாக்காளர், சாதாரணமான ஒரு வாக்காளர் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு தேர்தல் பட்டியல் இருந்துச்சு இருக்குன்ற நம்பிக்கையில் அவர் பாட்டு போவாரு. திடீர்னு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவார்? அவர் வந்து எங்கிட்ட முறையிடுறாருல. எல்லாருமே வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் எங்க பட்டியலே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டரா இருப்பாங்க. அவங்க எங்க கட்சிக்காரங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல எங்க கட்சிக்கார பேர் விட்டாங்க, நாங்க பார்க்காம விட்டோம்னு சொல்லலாம். அதுவும் நிறைய நடந்திருக்கு. நாங்க பார்க்காம விட்டுட்டோம், நம்ம போய் இது வந்து சரியா பண்ணாம கூட விட்டுருக்கலாம், அது வேற விஷயம். நாங்க சொல்றதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயத்தை தான் சொல்றோம். ஏன் எடுத்தீங்கன்னு தான் கேட்கறோம். இல்ல, அது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தாஜா அரசியலுக்கானது. ஒருத்தர் வந்து உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் உன்னை பாத்துக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடு அப்படின்னு கேட்கறது. அதாவது குறிப்பா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தரும் சொல்லி அவங்க வாக்கு வகையை அப்படியே எடுத்துக்கொள்வதற்காக நாங்க அதுதான் பாரத பிரதமர் சுட்டி காட்டுறாரு. நீங்க அவர் அசாமில் இருக்க ஒரு பாகிஸ்தானுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னா அவருடைய கண்ணோட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியல. பாரத பிரதமருடைய கண்ணோட்டம் இதுதான். நீங்க எது தாஜா அரசியல் பண்றீங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியல் சொல்லுங்க. நாங்க சொல்றோம் இல்லையா, ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றோம் இல்லைங்களா, பொது சிவில் சட்டம் சொல்றோம் இல்லைங்களா, எல்லோருக்கும் பொதுவானது நாங்க சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து வேண்டான்றாங்க அவங்க. இல்ல இவர்கள் தான் முக்கியம், இவர்களெல்லாம் முக்கியம் இல்லை, பெரும்பான்மை முக்கியம் இல்லை, சிறுபான்மை தான் முக்கியம், அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு மொத்தமான ஓட்டு வரும், வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கணக்குல பேசுறது தவறான அரசியல். அது பொய்யான அரசியல். உண்மையான அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க இல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சியில் தான் அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்கன்றதை பதிவு செய்வதற்காகத்தான் அதை சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்கு எண்ணப்படும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நாளாகும். இப்போ வந்து தேர்தல் எண்ணி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட தேர்தல் மறுதேர்தல் நடத்தலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இது முறையான விஷயங்கள் நாங்கள் வந்து சேகரித்து கொடுத்து அவர் செய்யலைனாக்கா நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகுதான் சில விஷயங்கள் பண்ணணும். இந்த விடுபட்ட வாக்குனால பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்கல்ல. பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா தானே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ரத்து செய்யணுமா இல்லை இது பண்ணணுமா அதையெல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு வெற்றி அறிவிக்கப்பட்டாலா இல்ல, யாருக்கு அறிவிக்கப்பட்டாலும், யாருக்கு தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போறது இயற்கை தானே. இப்போ இந்த வாக்கு நீக்கத்தினால வேட்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா, தோற்றவர்களா இருந்தாலும் சரி, ஜெயித்தவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு இன்னும் வாக்கு அதிகமா வந்திருக்கும், எனக்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஜெயிச்சவர் நார்மலா போக மாட்டாரு, தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா போவாங்க. ஒரு அண்ணாமலை போகும்போது நான் கேள்விப்பட்டதான், நான் நேரில் பார்க்கல. தலைவர் அண்ணாமலை இப்போ ரோட் ஷோ போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய வரவேற்பு, தலைவருக்கு வந்து அவ்வளோ தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு போது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு, கேள்விப்பட்டோம். ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பு. சார் தமிழ்நாட்டை போல தான் சார் அந்த தென் மாவட்ட தென் இந்தியாவிலையும் வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கு. அதாவது நீங்க எல்லாருமே வந்து இங்க வேற்று மாநில கட்சி, இது தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லைன்ற மாதிரியே ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள், ஊழலற்ற ஆட்சியை தர முடியும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கேரளாவிலையும் சரி, கர்நாடகத்திலையும் ஏற்கனவே இருக்கிறாங்க. கேரளாவில் வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்துல. தலைவரே அதுக்கு ஒரு உதாரணம். தலைவர் போகும்போது அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். 40 தொகுதியில் ஜெயிக்கணும் தான் ஒருத்தர் ஒரு கட்சி போட்டிடும். அது எக்ஸிட் போல்ல 19 ஏன் குறைக்கிறீங்க? எக்ஸிட் போல்ல நாங்க 40 கூட சொல்லியிருப்போம். எனக்கு அது தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.